வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 8th தமிழ் இயல் 8க்கான ஒன்லைனர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8 ஒரு வரி வினாவிடை குறிப்புகள். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமேன் நமனில்லை நானாமே சென்றே புகுக்கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே என்று துவங்கும் பாடலை இயற்றியவர் யார்? திருமூலர். படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் நண்பர்க்கு அங்கு ஆகா நடமாடக் கோயில் நண்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே என்று பாடியவர் திருமூலர். மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு எதை பற்றிய அச்சம் தேவையில்லை என்று திருமூலர் கூறுகிறார். யமன். படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது யாருக்கு போய் சேராது என்கிறார் திருமூலர். அடியார்க்கு. அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது யாருக்கு சேரும் என்பார் திருமூலர். கோயிலில் இருக்கும் இறைவனுக்கும். திருமூலர் எவர்களில் ஒருவர்? 63 நாயன்மார்களில். திருமூலர் டேஸ் சித்தர்களுள் ஒருவர். 14 சித்தர்களுள் ஒருவர். திருமூலர் பாடல்கள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 10வது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. திருமூலர் இயற்றிய திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 3000 பாடல்களை கொண்டது. திருமூலர் இயற்றிய திருமந்திரம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழ் 3000. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஸை கண்டு அஞ்ச மாட்டார்கள். யமனை. ஒன்றே டேஸ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். ஒன்றே குலம். கள்ளக் கருத்துக்களை கட்டோடு அறுத்தவர்க்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே என்று பாடியவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாகிபு. பராபரம் என்ற சொல்லின் பொருள் என்ன? மேலான பொருளே. குணங்குடி மஸ்தான் சாகிபு அவர்களின் இயற்பெயர் என்ன? சுல்தான் அப்துல் காதர். இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்த குணங்குடி முஸ்தான் சாகிப் எந்த மலைப்பகுதியில் தவமியற்றி ஞானம் பெற்றார்? சதுரகிரி மலை, புறாமலை, நாகமலை. குணங்குடி மஸ்தான் இயற்றிய கன்னிநூல் எக்காலக்கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி. டேஸ் பாடற்கோவை என்பது குணங்குடி மஸ்தான் சாகிபின் தொகுப்பு ஆகும். குணங்குடியார் பாடற்கோவை. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் அயோத்திதாசர். அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன? காத்தவராயன். அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு 1845 மே 20. அயோத்திதாசர் பிறந்த இடம் சென்னை. அயோத்திதாசர் தம் மீது அன்பு காட்டிய ஆசிரியரது பெயரையே தமது பெயராக வைத்து கொண்டார். அவர் தமது ஆசிரியரிடம் எவற்றை பயின்றார்? கல்வி மற்றும் சித்த மருத்துவம். அயோத்திதாச பண்டிதர் எந்த நாட்டிற்கு சென்றபோது அங்கு கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த தமிழர்களுக்காக பாடுபட்டார்? மியான்மர். சில காலம் நீலகிரியில் வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எந்நாட்டிற்கு சென்றார்? மியான்மர், பர்மா. அயோத்திதாசர் தேர்ச்சி பெற்றிருந்த மொழிகள் பாலி, சமஸ்கிருதம், ஆங்கிலம். அயோத்திதாச பண்டிதரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக விளங்கியது எது? ஆழ்ந்த படிப்பு. பின்வரும் எது அயோத்திதாசரால் 1907 தொடங்கப்பட்ட வார இதழ் ஆகும்? ஒரு பைசா தமிழன். தொடங்கப்பட்ட போது ஒரு பைசா தமிழனின் விலை காலனா? அயோத்திதாசரின் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் பின்னாளில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? தமிழன். அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் எவை? போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம். அயோத்திதாசர் கல்வியோடு எவற்றை கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்? கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல். என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையரும் ஆவார்கள் என்றவர் யார்? தந்தை பெரியார். ஒரு நாட்டுக்கு வழிகாட்டும் தலைவர் எத்தகையவராக இருக்க வேண்டுமென்று அயோத்திதாசர் விளக்குகிறார்?
மக்களுள் மாமனிதராக, நன்னெறியை கடைபிடிப்பவராக, அறிவாற்றல் பெற்றவராக. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு டேஸ் கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை அயோத்திதாசர் எழுதியுள்ளார். பௌத்த. அயோத்திதாசர் இயற்றிய நூல்கள்: புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், புத்தர் சரித்திரப்பா, விவாக விளக்கம். எந்த இடத்தில் உள்ள சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது? தாம்பரம். அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் 1892 தோற்றுவித்த அமைப்பின் பெயர் திராவிட மகாஜன சங்கம். அயோத்திதாசர் நிறுவிய திராவிட மகாஜன சங்கம் எதற்காக போராடியது? சாலைகளை அமைத்தல் மற்றும் கால்வாய்களை பராமரித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், குடிகளின் பாதுகாப்பிற்கு காவல்துறையினரை நியமித்தல், சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்களை ஏற்படுத்துதல். கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. கைத்தொழிலும். சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் யார்? புதுமைப்பித்தன். மனித எந்திரம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? புதுமைப்பித்தன். மாக்காணி, வீசம் என்பது அக்காலத்தில் வழக்கில் இருந்த டேஸ் பெயர்களாகும். அளவை பெயர்கள். அணா, சல்லி, துட்டு என்பவை அக்காலத்தில் இருந்த நாணய பெயர்கள். எத்தனை அணாக்கள் கொண்டது 1 ரூபாய்? 16 அணாக்கள். புதுமைப்பித்தனின் இயற்பெயர் என்ன? சோ. விருத்தாச்சலம். சிறுகதைகளில் புது உத்திகளை கையாண்டவர் என்று யாரை திறனாய்வாளர்கள் போற்றுகின்றனர்? புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தன் டேஸ்க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட. புதுமைப்பித்தனின் சிறுகதைகள் எவை? கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. புதுமைப்பித்தனின் மனித எந்திரம் என்ற சிறுகதை எந்த இதழில் வெளிவந்தது? மணிக்கொடி. குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதைகள் என்பர். மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் டேஸ் எனப்படும். யாப்பு இலக்கணம். இலக்கண கட்டுப்பாடுகள் இன்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை டேஸ் என்பர். புதுக்கவிதைகள். யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை? 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை டேஸ் ஆக பிரிப்பர். 3 பிரிப்பர். எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை எனப்படும். அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒட்டுடன் சேர்ந்து வந்தாலும் அது டேஸ் ஆகும். நேரசை. 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் அது டேஸ் ஆகும். நிறையசை. ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர். சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், 4 சைச்சீர். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை டேஸ் என்பர். தலை என்பர். முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது டேஸ் ஆகும். அடி ஆகும். அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே டேஸ் ஆகும். தொடை ஆகும். தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். முதன்மையான தொடைகள் 4. அவை மோனை, எதுகை, இயேபு, அந்தாதி. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றிவரத் தொடுப்பது இயேபு. பாடலின் இறுதிச் சீர் அடுத்த பாடலின் முதல் சீராக அமைவது அந்தாதி தொடை. பா எத்தனை வகைப்படும்? 4. வெண்பாவிற்கு உரிய யோசை செப்பலோசை. ஆசிரியப்பாவிற்கு உரிய யோசை அகவலோசை. களிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கலோசை. அறநூல்கள் எந்த பாவகையில் இயற்றப்பட்டுள்ளன? வெண்பா. சங்க இலக்கியங்கள் பல எந்த பாவகையில் இயற்றப்பட்டுள்ளன? ஆசிரியப்பா. கலித்தொகையின் பாவகை கலிப்பா. விடும் என்பது டேஸ் சீர். நிறையசை சீர். அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். முதல் எழுத்து ஒன்றிவரத் தொடுப்பது மோனை. காண முயல் எய்த என துவங்கும் திருக்குறள் உணர்த்தும் செய்தி என்ன? பெரிய முயற்சியே பெருமை தரும். காண முயல் எய்த என துவங்கும் திருக்குறளில் பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணி. எதை ஆண்மையின் கூர்மை என்கிறார் திருவள்ளுவர்? பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவுதல்.
நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பதும் தருவது போல் பழக பழக இன்பம் தருவது எது என்கிறார் திருவள்ளுவர். பண்புடையவரிடம் கொண்ட நட்பு. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு என்ற குறளில் பயின்று வரும் அணி ஓமை அணி. நட்பானது வெறும் சிரித்து பேசி மட்டும் வாழ்வதற்கு மட்டுமல்ல, வேறு எதற்கும் உரியது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். நண்பர் தவறு செய்தால் கண்டித்து திருத்த. மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடன் கொண்ட நட்பு எது போன்ற துன்பத்தை கொடுக்கும் என்கிறார் வள்ளுவர். சாகும் அளவுக்கு. டேஸ் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் கேட்டினும். வறுமை வந்த காலத்தில் எது குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார். ஊக்கம் குறையாமல். மலையளவு பெருமை உடையவர் டேஸ் அளவிற்கு தவறு செய்தால் அவரது பெருமை அழிந்துவிடும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். குன்றிமணி அளவு. இந்த உலகம் இன்னும் இயங்குவதற்கு காரணமாக திருவள்ளுவர் கூறுவது எதை? பண்புடைய சான்றோர் வழியில் நடப்பதால். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்த அற்று என்ற குறளில் பயின்று வரும் அணி ஓமை அணி. பெருஞ்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஊர்கூட்டல் ஆண்மை. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.